மதவாதம் அப்படின்றது அவங்களுடைய பலனை நினைச்சிட்டு இருந்தாங்களே, அது இப்போ பலம் இல்லை, அது அவங்களுடைய பலவீனமா போச்சு. இது என்ன காட்டுது அப்படின்னா, பாஜக அவனுடைய இந்து ஓட்டு பேங்க் அப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த மதவாதத்தை மட்டும் அது ஏற்கல. குறிப்பா ஓபிசி ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அது வாஜ்பாய் இருந்த வரைக்கும், அத்வானி இருந்த வரைக்கும் ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா ஏன் தோல்வின்னு ஆராய்வாங்க. மோடி அமித்ஷா கூட்டணிக்கு அது இல்லை, வேற எந்த வழியில ஜெயிக்கலாம். மோடி உன்னுடைய செயல்பாடு வந்துட்டு கார்பரேட்டுக்காக தான். பேசுறது இந்துத்துவா, ஒன்னுத்த மறைக்க இன்னொரு பிம்பம், அதுதான் உண்மை. இதை தாண்டி அவங்க எதுவுமே கிடையாது. வேட்பாளர்கள் எப்போ வந்துட்டு நீங்க யார் போட்டாலும் ஒத்துக்குவாங்கன்னா, நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் போது நீங்க யாரை போட்டாலும் ஏத்துக்குருவாங்க. நீங்க தோக்க ஆரம்பிச்ச போது ரெபலியன் உருவாகும் கட்சிக்குள்ள. அதான் காஷ்மீர்ல உருவாகுது, மற்ற இடங்களெல்லாம் உருவாகுது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்திருந்தது. அப்போது முதல் முறையாக மோடி அவர்கள் எனக்கு தெரிந்து மன்னிப்பு கேட்டிருந்தார். இதை பயத்தின் வெளிப்பாடாக பார்க்கணுமா, இல்லை இது ஒரு அரசியல் யுக்தியாக எடுத்துக்கணுமா? நீங்க 3000 கோடி செலவு பண்ணி அவ்வளோ பெரிய சிலையை வச்சிங்களா, அது ஏதாச்சு? ஏன்னா அந்த கான்ட்ராக்டை சீனாக்காரங்கிட்ட விட்டீங்க, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி கிட்ட விட்டீங்க, விழுந்துருச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் தன்னை காப்பாற்றிக்க அவுட் ஆஃப் த வே போயிட்டு மோடி மன்னிப்பு கேட்கறது, அப்புறம் இந்த வக்ஃப் போர்டு விஷயத்தில் வந்துட்டு பின்னாடி போகிறது, இதெல்லாம் மைனாரிட்டி அப்படின்றதுனால இல்லை. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கவுத்துருவான், ஒரு இடத்துல நம்ம பலவீனப்பட்டாலும் கவுத்துருவான். அதனால தான் அவங்க மராட்டிய தேர்தல் அவங்க அறிவிக்கல. கோல்டன் சன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கம்யூனிஸ்டுக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வட மாநிலங்களில் தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க பாஜக, திருப்பியும் பின்வாங்கினாங்க, திருப்பி இன்னொரு கேண்டிடேட் லிஸ்ட்டை போட்டாங்க. இது போல பல நெருக்கடிகள் பாஜகவுக்கு சமீபத்தில் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாமே இந்த தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்துமா? இல்லை, பாஜகவினுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் வெளிக்காட்டலை. பாஜகவினுடைய ஒரே பிரச்சனை என்னன்னா, எது அவங்க பலம்னு நினைச்சாங்களோ அது இன்னைக்கு அது பலவீனமாக போச்சு. அதான் உத்தரப்பிரதேசத்துல இருந்துட்டு இந்தாண்ட ராஜஸ்தான் இருந்துட்டு அந்தாண்ட எல்லா மாநிலங்களையும் பிரதிபலிச்சிருக்கக்கூடிய ஓட்டுச்சரிவு. அவங்க வந்துட்டு குஜராத்தையும் மத்திய பிரதேசத்தையும் பெரிய வெற்றி அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம், அது வேற விஷயம். அது என்ன அப்படின்றது தெரியும், அது வேற, அந்த விளக்கத்துக்கு போக வேண்டாம். இவிஎம் இருக்கவே இருக்குது, அதனால அது வேற. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, ஹரியானா 10க்கு 10 எடுத்தாங்க போன மக்களவை தேர்தலில் 2019. இந்த முறை 5 தொகுதியில் தோத்தாங்க. ராஜஸ்தானில் போன முறை 25 எடுத்தாங்க, இந்த முறை அதில் வந்துட்டு 12 தொகுதியில் இழக்கிறாங்க. கர்நாடகா 28ல் 26 ஜெயிச்சாங்க, இந்த முறை 10 தொகுதியில் இழக்கிறாங்க. மராட்டியத்தில் 41 தொகுதியில் ஜெயிச்சாங்க, இந்த முறை வெறும் 17 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ இப்போ சிவசேனா தானே கூட இருக்குது, இவங்க உடச்சி சிவசேனா வச்சிருக்காங்க, முடியலை. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அடிபட்டிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாம் என்னன்னா, மதவாதம் அப்படின்றது அவங்களுடைய பலனை நினைச்சிட்டு இருந்தாங்களே, அது இப்போ பலம் இல்லை, அது அவங்களுடைய பலவீனமாக போச்சு. ஸோ இது வெற்றியை தரல. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கம், கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி சோசியல் இஷ்யூஸ், எக்கனாமிக் இஷ்யூஸை தான் மக்கள் வந்துட்டு கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க ராமர் கோயில் கட்டுறது, சீதைக்கு கோயில் கட்டுறது, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, நீ செய்ய, நாங்கள் கும்பிடுவோம். கோயில்கள் கட்டப்படுவது உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் காலங்காலமாக நிகழ்ந்துக்கிட்டு தான் வருது. அது தனி மனிதர்கள் சமூக அக்கறையோடு அது செய்யப்பட்டுக்கிட்டு தான் வருது. எதையும் வந்துட்டு அரசு செஞ்சு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. இது ஒரு டிஸ்பியூட்டடு. அதில் அவங்க பண்ணதுக்காக அவங்க இடித்ததில் இழந்து போன பலருடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே சேர்த்து தான் ஃபைசாபாத்தில் அவங்களுக்கு தோல்வி ஏற்பட்டுச்சு. ஃபைசாபாத் மட்டும் இல்லை, ராமாயணம் பிரசித்தி பெற்ற எல்லா இடங்கள்லையும் கிட்டத்தட்ட 9 இடங்கள்லையும் பாஜக தோத்துச்சு மக்களவை தொகுதிகளில். இது என்ன காட்டுது அப்படின்னா, பாஜக அவனுடைய இந்து ஓட்டு பேங்க் அப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த மதவாதத்தை மட்டும் அது ஏற்கலை. குறிப்பாக ஓபிசி ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, எஸ்சி ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அப்போ இந்த இடம் தான் வந்துட்டு உணராத பாஜக என்ன பண்ணுது, இன்னமும் பல்வேறுபட்ட அந்த சாதி ரீதியான அந்த சோசியல் என்ஜினியரிங்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த எந்த ஜாதி டாமினண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு கொடுப்போம், அவங்கள நிறுத்துறாங்கன்னா அதுக்கு எதிரான ஜாதி எது, இப்படி தான் இவங்க கேண்டிடேட்டை பார்த்து போடுறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூபியில் தோற்ற தோல்விக்கு வந்துட்டு ஏற்பட்ட தோல்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தினுடைய தடாலடி நடவடிக்கைகள் தான் காரணம். புல்டோசரை எடுத்துகிட்டு போனது, இடித்தது வந்துட்டு முஸ்லீம்களை மட்டும் இல்லை, அது வந்துட்டு இந்துக்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அது அச்சுறுத்தி இருக்குது. அதனால தான் அவங்களாம் வந்துட்டு தாண்ட ஓட்டு போட்டாங்கன்றது பாஜக தலைமையினுடைய குற்றச்சாட்டு. அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, யோகி ஆதித்யநாத்தனுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்கள் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு கேண்டிடேட் போட்டது தான் நம்மளுடைய தோல்விக்கே காரணம். எல்லாத்தையுமே யோகி ஆதித்யநாத் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஒன்று ஆயிருக்காது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மோதல் வந்துட்டு அங்கே சீஃப் மினிஸ்டருக்கும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய
கேசவ பிரசாத் வர்மா மிஸ்ரா மௌரியா அவருக்கு இடையில நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் காஷ்மீர்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஜம்முல தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா ஒரு ஆன்டி முஸ்லீம் சென்டிமெண்ட்ஸ் அதான் வைக்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த கான்ஸ்டிடியூன்சி ரீஆர்கனைசேஷன் மூலமாக ஒரு 5-6 தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதில் அதிகமான தொகுதிகள் வந்துட்டு ஜம்முக்கு வந்துருச்சு. அதனால் அந்த இடத்துல முழுமையாக ஜெயிச்சுட்டா காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி மற்ற மாநிலங்களில் எதிரொலிச்ச ஆன்டி ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் அங்கேயும் மக்கள்கிட்ட எதிரொலிச்சது அப்படின்னா ஜம்முலையும் ஜெயிக்கிறது கஷ்டம். பட் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றிருக்காரு. இந்த பிம்பம் அவங்களுக்கு கை கொடுக்காதா? இல்லைங்க, எப்போதுமே பிம்பம் கை கொடுக்காதுங்க. பிம்பம்ன்ற வார்த்தை வந்துட்டு ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டது. ஒரு அரசு இருக்கு, அந்த அரசு நம்மளுக்கு என்ன செஞ்சது, எனக்கும் அரசுக்குமான தொடர்பு அதனுடைய நடவடிக்கைகளில் தான் இருக்குது, பிம்பத்தில் இல்லை. மோடியினுடைய பிம்பம் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு இது, மோடியினுடைய பிம்பம் ஏன் ஏதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களை மீட்டிருக்கா? மோடியினுடைய பிம்பம் வேலை அந்த பிம்பத்தை வைத்து தானே 2 முறை ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. இல்லைங்க, அதெல்லாம் வந்துட்டு கேள்விக்குறியானது. என்னுடைய புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும் இது பிம்பமா என்ன வேலை அப்படின்றதெல்லாம் தெரியும். அப்படின்னா வரக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே ஜெயிச்சுட்டு மேலே வந்துடலாமே. அவங்களுக்கு இருக்கிறதோட பிம்பம் எந்த தலைவர்களுக்குமே கிடையாது. இப்போ துப்பாக்கி சுடுதலில் வந்துட்டு மனு பாக்கர் அப்படின்றவங்க 2 இது பண்ணிடுறாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயை கொண்டாடுறாங்க. எந்த அளவு வரைக்கும் ரீச் ஆயிருக்குது? எது பிம்பம்? இது வேற. பிம்பம் அப்படின்றது வந்துட்டு ஒரு செலிபிரிட்டிக்கு இருக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் ரீடருக்கு வந்துட்டு செல்வாக்கு தான் இருக்கணும். செல்வாக்கு அவருடைய நடவடிக்கையின் மூலமாக சாதனைகள் மூலம் தான் வரும். அப்படி எதை சாதிச்சிருக்காரு மோடி அப்படின்ற கேள்வியை தான் நான் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கிறேன். அவர் சாதிச்சிருந்தார் அப்படின்னோம்னா இவ்வளோ பெரிய தோல்வி பாரதிய ஜனதா சந்திச்சிருக்காது. 400க்கு எய்ம் பண்ணாங்க, 370க்கு எய்ம் பண்ணாங்க, 240 முடிகிறாங்க, 130. அப்போ என்ன ஆச்சு? அது ஏற்கனவே இருந்தது ஒரு 63 தொகுதி கம்மி. இது எப்படி ஆச்சு? அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். சும்மா பிம்பத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன் நீங்கள் கேட்ட கேள்வி ரெலவெண்ட் இருக்குன்னா, இப்போ இந்த இந்தியா டுடே சி ஓட்டர் வந்துட்டு ஒரு இது பண்ணிட்டு மறுபடியும் மோடி தான் வந்துட்டு சிறந்த லீடராக இருக்காரு, அவருக்கு தான் 51%. 51% அவருக்கு வந்துட்டு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா பாஜக வாங்கின ஓட்டு எவ்வளோ இருக்கணும்? அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா பிம்பம்ன்றது ஒரு கட்டுமானத்தோட போயிடுது, பில்டப்பு. ஸோ அதனால இது கிடையாது. ரியாலிட்டி அங்கே எப்படி இருக்கு, அந்த மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, எதை பாஜக கொடுத்தது இந்த 10 ஆண்டுகளில், இதுதான் அங்கே பேசு பொருள் ஆக போகுது. பட் அந்த தவிர உணர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ உணர்வுலேருந்து தான் நான் ஆரம்பிச்சேன். இல்ல, பாஜக யூஸ்வலி ஒரு மிஸ்டேக் பண்ணா ரெக்டிஃபை பண்ணிட்டு டபுள் மடங்கு ஒர்க் அவுட் பண்றவங்க தான் பாஜக. ஆர்எஸ்ஸோட கலமைப்பு அப்படிதானே இருந்துட்டு வருது காலங்காலமா. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க சொல்றது ரைட்டு, நான் மறுக்கலை. அது வாஜ்பாய் இருந்த வரைக்கும், அத்வானி இருந்த வரைக்கும் ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா ஏன் தோல்வின்னு ஆராய்வாங்க. மோடி அமித்ஷா கூட்டணிக்கு அது இல்லை, வேற எந்த வழியில ஜெயிக்கலாம். அத்வானி இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துலையாவது அவங்க ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டிருக்காங்க? எந்த கட்சியாவது உடைச்சிருக்கிறாங்க? கிடையாது. அவங்க மக்களிடையே போயிட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை தான் வந்துட்டு அவங்க பார்த்தாங்க, செல்வாக்க தான் பார்த்தாங்க. மோடி அப்படி இல்லை. மோடியினுடைய செயல்பாடு வந்துட்டு கார்பரேட்டுக்காக தான். பேசுறது இந்துத்வா, ஒன்றுத்த மறைக்க இன்னொரு பிம்பம், அதுதான் உண்மை. இதை தாண்டி அவங்க எதுவுமே கிடையாது. ஸோ கவசத்தை தான் வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிற அரசியல், மோடியினுடைய இமேஜ், இந்துத்வா அப்படின்றதெல்லாம் கவசம். உள்ளூரை பார்த்தீங்கன்னா கார்பரேட் அவர், எதுவாக இருந்தாலும் கார்பரேட் அவர். இப்போ இந்த செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியாவுடைய சேர்பர்சன், அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ரொம்ப ஆழமானது, ஆபத்தானதும் கூட. எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஏன் அப்படின்னோம்னா அந்த கார்பரேட்டோடைய அந்த கேமில் வந்துட்டு அவங்க ஒரு ஆள், அதெல்லாம் மோடிக்கு தேவை. இப்படி தான் அவங்க விளையாடுறாங்க. இவங்களுடைய சிந்தனையில், நான் ரொம்ப பட்டவர்த்தமாக பேசுகிறேன், இவங்களோட சிந்தனையில் ஏழை எளிய மக்களே கிடையாது. அப்படி இருந்திருந்ததுன்னா இன்சூரன்ஸ், நீங்கள் வாங்குற இன்சூரன்ஸுக்கும் காப்பீட்டுக்கும் மருத்துவ காப்பீட்டுக்கும் அவங்க 18% டேக்ஸை போட மாட்டாங்க. தங்க இறக்குமதி 6% குறைக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் அதை வரவேற்றாங்க அல்லவா? தங்க ஏங்க எல்லாரும் வரவேற்பாங்க. வரவேற்கிறதுனால அது பிரதிநிதித்துவ விஷயம். அது தங்கம் சாதாரண மக்கள் எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில நேரடியாக கேட்குறேன். கடந்த ஒரு 5 ஆண்டு காலமா நான் 1 கிராம் தங்கம் கூட வாங்கலை. நானும் வாங்கினதில்லை. அவ்வளோதான். இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னோம்னா, நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு ஒரு, இப்போ நான் இங்கேருந்து பயணம் பண்ணுறேன் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சாலை சுங்க கட்டணம் கட்டி தான் நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போக முடியும். இந்த 5 இடத்துலையும் நான் ஒரு 400 ரூபா செலவு பண்ணுறேன். நான் மறுபடியும் வரும்போது இன்னும் 400 ரூபா செலவு பண்ணுறேன். இந்த 800 ரூபா தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா இது எல்லாத்தையும் நான் பயணம் பண்ணியிருக்கேன்.
ஏன் இது பயணம் எனக்கு பிரச்சனை ஆகுதுன்னா, இதே டேக்ஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ரோட் டேக்ஸாக நான் கட்டுறேன். நான் ரோட் டேக்ஸாக கட்டுறேன் வாகனம் வாங்கும்போது, அதுவும் இந்திய ஒன்றிய அரசுக்கு போகுது, மாநில அரசுக்கும் போகுது. அதுக்கப்புறம் இவங்க ரோடு போடுறாங்க அந்த பணத்தை வச்சு, மறுபடியும் என்கிட்டயும் வசூல் பண்ணுறது எப்படி? என் வரி பணம் தானேங்க. இப்போ நீங்கள் ப்ரைவேட்டு கிட்ட பணம் வாங்கி முதலீடு செஞ்சு ரோடு போட்டிங்கன்னா அவங்க வசூல் பண்ணுறது நியாயம். மக்கள் பணத்தில் ரோடு போட்டு அதை பிரைவேட்டு கிட்ட கொடுத்து நீ வசூல் பண்ணிக்கணும் என்ன அர்த்தம்? அது எனக்கு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. அண்ணாமலையில் ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற எச் ராஜா வரைக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மக்கள் நலன் என்னன்னு தெரியும். என்னுடைய பணத்தில் ஏர்போர்ட்டை கட்டுறீங்க, அப்புறம் அது ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸை மட்டும் ஏன் நீங்கள் வந்துட்டு அதானி கொடுக்குறீங்க? ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் வியாபிச்சுக்கிட்டே போனீங்கன்னா மோடிக்குன்றதெல்லாம் உருவகம் அப்படின்றதெல்லாம் இந்த கார்பரேட் பிளாக் உருவாக்குறது ஊடகங்கள் மூலமாக. இப்போ நம்ம சமூக ஊடகம் நிறைய பேர் வந்துட்டோம். அதனுடைய விளைவு தான் 2024 தேர்தலில் எதிரொலிச்சிருக்குது மிகப்பெரிய அளவுக்கு. பெரிய 20% ஓட்டு ஷிஃப்ட் ஆகுது ஆன்டி பிஜேபியா. எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கவனிக்க இந்த விஷயத்த. 20% ஷிஃப்ட். எந்த தேர்தலையும் எந்த கட்சியும் சந்திக்காது 20% ஷிஃப்ட். அவங்க தப்பிச்சது எங்கன்னா வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு 15-20 தொகுதிகளில் ராஷ்டிரிய லோக்தள்னு ஒரு கட்சி, சௌத்ரி சரண் சிங் கட்சி, அவருடைய பேரன் இப்போ அவருடைய தலைவர், அவரோட ஒரு கூட்டணி போட்டாங்க கடைசி நேரத்தில். அதனால தப்பிச்சிட்டாங்க, இல்லாட்டி வேற ஒன்றும். ஆக வட இந்தியாவில் எந்த இடத்துலையும் மோடிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பிஜேபி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, மதவாதம் அவங்களுடைய பிளாட்ஃபார்மாக இருந்து அவங்களுக்கு வெற்றியை தராது. அப்போ எது தரும்? மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? அந்த இடத்துல இவங்க மைனஸ். இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. வேட்பாளர்கள் அல்ல. வேட்பாளர்கள் எப்போ வந்துட்டு நீங்கள் யார் போட்டாலும் ஒத்துக்குவாங்கன்னா, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் யாரை போட்டாலும் ஏற்றுக்குருவாங்க. நீங்கள் தோக்க ஆரம்பித்த போது ரெபலியன் உருவாகும் கட்சிக்குள்ள. அதான் காஷ்மீரில் உருவாகுது, மற்ற இடங்களெல்லாம் உருவாகுது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி சிலை வந்து உடைந்திருந்தது. அப்போது முதல் முறையாக மோடி அவர்கள் எனக்கு தெரிந்து மன்னிப்பு கேட்டிருந்தார். இதை வந்து பயத்தின் வெளிப்பாடாக பார்க்கணுமா, இல்லை அது ஒரு அரசியல் யுக்தியாக எடுத்துக்கணுமா? அரசியல் யுக்தி தான், சந்தேகம் இல்லாமல். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, பாஜக ஊழலுக்கு அப்பாற்பட்டது. நாங்கள் வந்துட்டு ஒரு சகியாமை, நாங்கள் வந்துட்டு கரப்ஷனை சகிச்சு கொள்ள மாட்டோம், இப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு அவர். ஊழல் இல்லாத எப்படி அந்த சிலை வந்துட்டு உழுதுச்சு? நீங்கள் 3000 கோடி செலவு பண்ணி அவ்வளோ பெரிய சிலையை வச்சிங்களா? அது எதாச்சு? ஏன்னா அந்த கான்ட்ராக்டை சீனாக்காரங்கிட்ட விட்டீங்க, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கிட்ட விட்டீங்க, விழுந்துருச்சு. 2 ஸ்ட்ராங்கான போலை போட்டு அதில் தான் சிலையை நிறுத்துவாங்க. 2 குதிரையினுடைய 2 கால் இருக்கு, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அயன்ற பார் போகும், அதுதான் ஸ்ட்ராங் ஹோல்டு. அதை பிடிச்சிக்கும். அதுக்கு மேலே கட்டுமானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்கு முன்னே கட்டுமானங்கள்லாம் அயனில் இருக்கும், கான்கிரீட்டை போட்டு கீழே பேஸை போட்டு தான் கட்டுவாங்க. எப்படி அது காத்துக்குதாங்க? அது சும்மா பேச்சு, ஊழல். 200-300 கோடி செலவு பண்ணி ஒரு மார்பி ஒரு பிரிட்ஜை வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க, குஜராத்தில் ரிப்பேர் பண்ணுறாங்க. அது அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு, விழுந்துருச்சு. இது மாதிரி நிறைய பிரிட்ஜு கொலாப்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னோம்னா, வட இந்தியாவில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலும் பிரிட்ஜு கொலாப்ஸ் ரெடியாக காத்துட்டு இருக்கிறாங்க. பிரிட்ஜ் ஓட போகுதுன்னு செல்ஃபோன் வச்சுக்கிட்டு விழுந்த உடனே அது வந்துட்டு வருது, சமூக ஊடகங்களில் வருது, ஷார்ட்ஸில் வருது, ரீல்ஸில் வருது. என்ன சொல்கிறீங்க அதுக்கு? அப்போ த மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட் அப்படின்னோம்னா இந்தியாவுடைய ஹிஸ்டரியில் இவங்க தான். ஒரே ஒரு பிரிட்ஜு தான் வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சியில் அந்த டெல்லியில் போட்டாங்க இல்லையா, ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்போ பண்ணது, அப்போ அது விழுந்துச்சு. அதுதான் ஒரே ஒரு பிரிட்ஜு. அதுக்கே நம்ம பலமாக குரல் கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டே இன் டே அவுட் பிரிட்ஜுங்க விழுந்துக்கிட்டே இருக்குது. ஏர்போர்ட்டு கட்டுறாங்க, ஏர்போர்ட் எதிர அப்படியே விழுது, காரையெல்லாம் விழுது. என்ன அர்த்தம்? ஸோ இவங்களுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னோம்னா, இவங்க வந்துட்டு ஒரு இமேஜை மட்டும் வச்சாங்களே ஒழிய அதே கரப்ஷன் தான், அதே மிஸ்டீட்ஸ் தான். இன்ன வரைக்கும் பிஎம் கேர்ஸ் ஃபண்டை பற்றி அவர் ஏதாவது பேசியிருக்காரா? கிட்டத்தட்ட 40,000 கோடி வசூல் பண்ணியிருக்கீங்க. நாட் அன் ஆர்டினரி சம். அவ்வளோ பணம் சொல்லலையே அவர். அப்போ மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டை 8 முறை நீங்கள் வந்துட்டு போனதில்லை. நிச்சயம் மோடியை மதிப்பாங்க. யார் வந்தாலும் பிரதமராக இருக்கிறவங்க மதிக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு. ஆனால் இங்கே 2 பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதற்காக இந்த மாநில அரசு கேட்ட தொகையை ஒரு நிமிஷம் தரலையே நீங்கள். அந்த பேரிடர் நிவாரணத்துக்காக நான் உனக்கு என்ன கொடுக்குறேனோ வருஷத்துக்கு ஒரு முறை, அதோட சரி. இப்போ ஆந்திராவில் இவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு, கிருஷ்ணா நதி 50 ஆண்டு காலத்தில் பார்க்காத வெள்ளம் அப்படின்றார் யார்? சந்திரபாபு நாயுடு. இப்போ சொல்கிறாரு, நான் நேஷனல் கலாமிட்டி ஃபண்டில் நான் வலியுறுத்த போகிறேன், ஃபண்டு கேட்டு அப்படின்றாரு. இப்போ இல்லைன்னு சொல்லுவீங்களா? தமிழ்நாட்டுக்கு கொடுத்த மாதிரி எங்கே பொறுத்துறது பாருங்கள், இதுதான் முக்கியம். ஸோ நீங்கள் இமேஜ் பில்டப் வந்துட்டு
மக்கள் கிட்ட அது உயரணும், மனசுல உயரணும். வெளியில இருந்துட்டு நீங்க வந்துட்டு உயர்த்தி நீங்கள் உங்களை இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால அரசியல் தேர்தல் லாபம் கிடைக்காது. கடந்த சில வருடங்களா பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஒரு மோதல், அதாவது குறிப்பா மோடிக்கும் ஆர்எஸ்எஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை செய்வாங்களா? இவங்களுடைய மோதல் வந்து முற்று வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நடுவில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி ஒரு தோற்றம் கிடைச்சிது. காரணம் என்னென்னா, அரசு ஊழியராக இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொன்னது. இன்னும் சில ஆர்எஸ்எஸ்க்கு சார்பான சில நடவடிக்கைகள்லாம் மோடி அரசு எடுத்ததெல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒட்டுமொத்த பாஜகவையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மோடி, அமித்ஷா அதுக்கு இடம் கொடுக்கல. ஸோ அவங்களுக்கான ஆட்களை நியமிக்கணும் பிஜேபியில். அதுக்கான இடத்தை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கான மோதல். ஏன்னா பிஜேபின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய நீட்சி, அரசியல் நீட்சி, எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ஆஃப் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்றது. ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த தோல்விக்கு காரணமாக மோடியை வந்துட்டு பதவி விட்டு தூக்கிட்டு வேற ஒரு தலைமையை கொடுக்கணும். அப்போ தான் இந்த இந்துத்துவ லேபிளை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ். மோடி ஒத்துக்கிறல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்கேப் கோட்டு வேணும் தோல்விக்கு, ஊபி தோல்விக்கு, குறிப்பாக ஊபி தோல்விக்கு. அதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, யோகி ஆதித்யநாத்தை பலியிட பார்க்குறாங்க. ஸோ அதான் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய முட்டல். யோகி பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது, இந்த ஆண்டை இவங்க பிஜேபி சார்பாக இருக்காங்க. கேசவபிராஸ் மௌரியாவுக்கு பின்னாடி மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறாங்க. இதுதான் அந்த மோதல். என்ன ஆனாலும் இவங்களுக்குள்ள அந்த காம்ப்ரமைஸ் இதுக்கு மாதிரி ஏற்படாது. மோடி இருக்கிற வரைக்கும், மோடி அமித்ஷா இருக்கிற வரைக்கும் அந்த காம்ப்ரமைஸ் ஏற்படாது, நிச்சயமாக ஏற்படாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் தன்னை காப்பாற்றிக்க அவுட் ஆஃப் த வே போயிட்டு மோடி மன்னிப்பு கேட்கறது, அப்புறம் இந்த வக்ஃப் போர்டு விஷயத்தில் வந்துட்டு பின்னாடி போகிறது, இதெல்லாம் மைனாரிட்டி அப்படின்றதுனால இல்லை. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் கவுத்துருவான், ஒரு இடத்துல நம்ம பலவீனப்பட்டாலும் கவுத்துருவான். அதனால தான் அவங்க மராட்டிய தேர்தலை அவங்க அறிவிக்கலை. மராட்டிய தேர்தலையும் அறிவித்து மராட்டியத்துலேயும் தோற்று, ஹரியானாலையும் தோற்று, ஜம்மு காஷ்மீரை விட்டுருங்க, இது ரெண்டுத்துலையும் தோத்துட்டாங்க அப்படின்னோம்னா மோடியினுடைய லைஃபு பிகினிங் ஆஃப் எண்டு அப்படி தான் வரும். ஸோ அதனால தான் மழையை சொல்லி மராட்டிய தேர்தலை தள்ளி போட்டாங்க. இப்போ இந்த தேர்தலும் காஷ்மீரியை மட்டும் இப்போ நடத்துகிறாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக நடத்துகிறாங்க. இதில் விவசாயிகள் எதிரில் நின்று வேலை செய்கிறாங்க. எங்கள் ஹரியானாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வினேஷ் ஃபோகத் காங்கிரஸ் வேட்பாளராக கொண்டு வரதுக்கான முயற்சியை ஹூடா ஈடுபடுறாரு. ஸோ ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வந்துட்டு சவாலானது தான் வந்துட்டு மோடிக்கு எதிராக இருக்குது. அதே நேரத்தில் அங்கே ஒரு 10 தொகுதியில் வந்துட்டு இடைத்தேர்தல் நடக்கணும் உத்தரப்பிரதேசத்தில். அந்த 10 தேர்தல் இடைத்தேர்தலில் வந்துட்டு பிஜேபி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 6 இடமாவது ஜெயிக்கல அப்படின்னோம்னா அதையே வச்சு யோகி ஆதித்யநாத்தை கிளீன் பண்ணுறதுக்கு மோடி, அமித்ஷா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மோதலினுடைய முக்கியமான இடம். இதில் மாற்றம் ஏற்படாது, அவங்களுடைய மோதல் தொடரத்தான் செய்யும். பாஜகவை பொறுத்த வரைக்கும், மோடியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் வந்துட்டு சராசரி மக்கள் நலன், சராசரி வியாபாரிகள், சிறு குறு நடுத்தர தொழில்கள் இதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் ஆர்எஸ்எஸ். கார்பரேட்டை மட்டுமே வளர்க்குறது அப்படின்றது அது இது மோடி, அமித்ஷாவுடைய குறிக்கோள். இதுதான் அடிப்படையான இன்னொரு மோதல்.